ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான திங்ஸ், இவ்வளோ தான். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம கடாயை வச்சு தாளித்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஆனியனையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். நம்ம எங்கேயாவது சீக்கிரமாக ஒரு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை இப்படியே வச்சு நம்ம வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். நம்ம வதங்கிட்டு இருக்கப்பயே அது கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியமாக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ காட்டின மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் அது கூட மிளகுத்தூளும் எடுத்துருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து இப்போ இதை கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ட்ரை ஆகிறப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு முட்டை தொக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு ரொம்ப எல்லாம் திங்ஸ் தேவைப்படாது. ஒன்லி 3 தான். தக்காளி, வெங்காயம், முட்டை மட்டும்தான். ஸோ மசாலா நல்லா ஃப்ரையாக இருந்துச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3 எக் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம முட்டை சேர்த்தது உடனே வந்து நம்ம கரண்டி வச்சு கிளற வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் பாயில் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பாயில் ஆனால் தான் அந்த எக் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரையாக வந்துச்சு. ஸோ கடைசியாக நம்ம முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம சாப்பாடை வச்சு கிளறி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.